பாருங்க, இப்போ நம்ம ஜெபிச்ச மாதிரி ரீசன்ட் டேஸில் இந்த நைஜீரியாங்கிற தேசத்தில் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் வந்து கிறிஸ்டியன்ஸை பயங்கரமாக பர்சிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அந்தளவுக்கு அதுக்கு குளோபல் அட்டென்ஷன் வரல. முக்கியமாக இந்தியன் நியூஸ் சேனல்ஸ் அதை பெருசாக கவர் பண்ணலை. பட் நீங்கள் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் நியூஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூ வுட் ஹவ் கம் அக்ராஸ் இந்த பர்சிக்யூஷன். ஸோ பயங்கரமாக கிறிஸ்தவ ஆண்கள் நைஜீரியாவில் வந்து அவங்கள கொல்றாங்க, அவங்கள கடத்துகிறாங்க. பெண்களையும் அதே மாதிரி செக்ஷுவல் ஸ்லேவ்ஸாக, செக்ஷுவல் ப்ளஷருக்காக, செக்ஷுவல் வைலன்ஸுக்காக அவங்களையும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிறதே அதிகமாக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டு இருக்கிற இடம் வந்து நைஜீரியா தான். அப்படி வந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக வந்து காரியங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. எல்லா டைமும் இதை நம்ம கேட்கலாம். சைனாவில் வந்து கிராக் டவுன் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸை வந்து அவங்க ஹண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸை. இந்தியாவில் கூட இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம நியூஸஸ்ல எல்லாம் நம்ம நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆன்லைனில் கூட நம்ம வந்து ஸ்டேட்டஸோ இல்லை நம்மளுடைய ரிலிஜியஸ் பிலீவ்ஸை வந்து ப்ரொபகேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணால் கூட எஃப்ஐஆர் போடணும், அந்த மாதிரி எல்லாம் வந்து பில் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து 5 வருஷ தண்டனை, 10 வருஷம் ஜெயில் தண்டனைன்னெல்லாம் சொல்லி இந்தியாவில் நார்தர்ன் ஸ்டேட்ஸில் அப்படியெல்லாம் வந்து சட்டத்தை வந்து அமுல்படுத்துறதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் கவர்மெண்ட் பாருங்கள், நைஜீரியாவில் எந்த ஆக்ஷனையும் எடுக்காமல் இருக்குது. அவங்க பண்ணுற எந்த ஆக்ஷனை வந்து இந்த பெர்சிக்யூஷனை ஸ்டாப் பண்ண மாட்டேங்க. அண்ட் த்ரூ அவுட் த வேர்ல்டு கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் கிறிஸ்தவர்களுக்கு. ஸோ நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவரைவே தஞ்சமாக கொண்டிருக்கிற ஜனங்க they are being persecuted all day long. எல்லா நாளும் அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து அநீதியை சந்திக்கிறாங்க. அண்ட் எது நமக்கு ரொம்ப வேதனை அளிக்குதுன்னா, அநீதி நடக்குது, அது நமக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஆண்டவரைவே நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு அது நடக்கிறப்போ நமக்கு ரொம்ப அதிக கவலையை வந்து தருது. ஏன்னா ஒரு கிறிஸ்டியன் வந்து அவனுடைய முழு ஹோப் ஆண்டவர் தான். ஆண்டவர் நீங்கள் தான் என்னுடைய தஞ்சன்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வர்ற பர்சிக்யூஷனை பார்க்குறப்ப நமக்கு என்னவெல்லாம் தோணுதுன்னா, என்னடா இது, ஆண்டவர் ஒருவேளை இவங்களை மறந்துட்டாரா, அபேண்டன் பண்ணிட்டாரான்னு நம்ம கேட்க தோணுது. அண்ட் இன்றைக்கி நம்ம சங்கீதம் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நம்ம பார்த்த மாதிரி அஸ்திபாரங்கள் நிலை குலைஞ்சு போகிற மாதிரி நமக்கு இருக்குது. அண்ட் நீதிமான் என்ன செய்வான்? ஒரு கிறிஸ்டியனுடைய அல்டிமேட் ஹோப் ஆண்டவர் தான். ஏன்னா ஆண்டவரே கைவிட்ட மாதிரி இருக்குது இதெல்லாம் நடக்கிறப்ப நம்ம பார்க்குறப்போ. ஸோ அவனுடைய ஃபவுண்டேஷன் ஹேஸ் பீன் ஷேக்கன். அண்ட் வாட் வில் ஹீ டூ? அவன் என்ன பண்ணுவான்? யார்கிட்ட போவான்? நம்ம மைண்டில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அநீதிகளை பார்க்குறப்ப, ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா, மேபி யூ குட் பி அ கிறிஸ்டியன். நீங்கள் வந்து ஒருவேளை அநீதியை சந்திக்கிற கிறிஸ்தவராக கூட நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய ஒர்க் பிளேஸில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் உங்களுடைய நெய்பர்ஹுட்டில், ஜஸ்ட் பிகாஸ் யூஆர் அ கிறிஸ்டியன் மேபி யூ மைட் ஃபேஸ் லாட் ஆஃப் இன்ஜஸ்டிஸ். நீங்கள் வந்து அநீதிகளை சந்திக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். அண்ட் டு யூ, உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற, உங்களுக்கு நான் என்ன ரிமைண்ட் பண்ண போகிறேன்னா, எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில் போட்டிருக்கிற மாதிரி பாருங்கள். அது பழைய ஏற்பாட்டில் உபாகமம்ல அந்த வசனம் இருக்குது. பட் நியூ டெஸ்டமெண்ட்லேயே அதை வந்து மறுபடியும் நம்ம பார்க்குறோம். என்னென்னா, ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய ஜனங்களை பார்த்து, நான் உங்களை விட்டு விலகிறதில்லை, உங்களை நான் கைவிடுறதில்லைங்கிற. ஸோ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஜஸ்டிஸ் எல்லாம் நடக்குதா, நடந்துட்டுருக்குது. ஆமாம், அது நமக்கு வேதனை அளிக்குது. கிறிஸ்தவர்கள் துன்பப்பட்டுட்டு இருக்கிறாங்க, கரெக்ட். பட் ஆண்டவர் இதன் மத்தியில் எங்கே இருக்கிறாருன்னு நீங்கள் ஒரு வேளை கேட்குறீங்கன்னா, அவர் நம்மளை யாரையும் விட்டுட்டு போகல. அவர் நம்பி இருக்கிற ஜனங்களை அவர் மறக்கலை, அவர் கைவிடவும் மாட்டார். ஓகே, ஸோ டிஸ்கரேஜ் ஆகாதீங்க, நம்மளை கைவிட மாட்டார் ஆண்டவர். ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றி எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, பாருங்கள், த கிரேட்டஸ்ட் இன்ஜஸ்டிஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது. நம்ம அதை பார்த்தா போதும். உலகத்திலேயே பயங்கரமான அநீதி நடந்துச்சு அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துக்கு தான். பாருங்கள், வாழ்க்கை ஃபுல்லாக தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமானதை செய்கிறாரு. செஞ்சதுக்கப்புறம் உலகத்தினுடைய வெறுப்பை சம்பாரித்து பயங்கரமான ஒரு கொடுமையான விதத்தில் கொல்லப்படுறாரு. ஸோ கிரேட்டஸ்ட் சஃபரிங் ஜீசஸுக்கு தான் வந்துச்சு. அண்ட் கிரேட்டஸ்ட் ஒபீடியன்ஸ் டு காட் அவர் தான் வாழ்ந்தார். ஸோ நீதிமானுக்கு நடக்கிற துன்பத்தில் தேவன் எங்கே இருக்கிறாருன்னு நீங்கள் பார்க்கணுமா? நீங்கள் எதை படிக்கணும்? கிறிஸ்துவனுடைய துன்பம், அவருடைய சிலுவையினுடைய, அவருடைய அரெஸ்ட், அவருடைய க்ரூசிஃபிக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா,
அண்ட் அதை நம்ம படித்தோம்னா we can be comforted. நமக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும். அங்கே எங்கே ஆண்டவர் இருக்கிறாருன்னு நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு நம்மளுடைய துன்பங்கள் ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் பண்ண போகிறோம். கடந்த வாரம் நம்ம யோவான் 19வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். இயேசு கிறிஸ்து வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு பிலாத்துக்கிட்ட மரண தண்டனை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் அவருடைய சிலுவையை சுமந்து போகிறாரு. அண்ட் வழி முழுவதும் அவர் வந்து அசிங்கப்படுத்தி அவரை துன்பப்படுத்திகிட்டே போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவரை 2 கல்லர்கள் மத்தியில் அறையிறாங்க. அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்சல்ட். இவர் பயங்கரமான கிரிமினல் மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை அறையிறாங்க. அண்ட் கிங் ஆஃப் ஜூஸ்ன்னு வந்து மேலே எழுதி பிலாத்து வந்து ஒட்டுறாரு. இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு அசிங்கப்படுத்தி மார்க் பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் அன்ஃபோல்ட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இதெல்லாம் மனிதர்கள் அவங்களுடைய துன்மார்க்கத்தில் அதை எல்லாத்தையும் அவங்க செஞ்சால் கூட ஒவ்வொரு ஸ்டெப்புலேயுமே நம்ம ஜான் 19 நம்ம லாஸ்ட் வீக்காக தான் பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே ஆண்டவர் கண்ட்ரோலில் இருந்தார். ஒவ்வொன்றையும் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் தான் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். எதுவுமே அவர் நினச்சதுக்கு மாறாவும் அவருடைய கண்ட்ரோலை விட்டு விலகியும் எதுவுமே நடக்கலை. அதுதான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து சங்கீதம் யோவான் 19வது அதிகாரத்தில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். 23 30வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். நான் படிக்கிறேன் பாருங்க. ஸோ ஜீசஸை வந்து சிலுவையில் அரைஞ்சிட்றாங்க. அவர் மேலே வந்து பிலாத்து வந்து கிங் ஆஃப் ஜூஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பலகையை வந்து எடுத்து மாட்டிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கேயும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஸோ இதுதான் தேவனுடைய வார்த்தை. நம்ம வாசிக்க கேட்டோம். ஸோ ஜீசஸை வந்து க்ரூசிஃபை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னவெல்லாம் அநீதி நடந்துச்சு அதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறது. ஸோ பாருங்கள், ஜீசஸ் வந்து ஹாஸ் பின் க்ரூசிஃபைட். பாருங்கள் 23 என்ன போடுதுன்னு, போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து, விச் மீன்ஸ் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தில் எந்த ஆடையுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார். அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துட்டாங்க. அண்ட் ஒவ்வொரு சேவகரும் 4 பங்காக வந்து அதை பிரிச்சுக்கிறாங்க. ஸோ எத்தனை பேர் இருந்தாங்க? ஜீசஸை வந்து அந்த மரண தண்டனை வந்து எக்ஸிக்யூஷனர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் இருந்தாங்க. இங்கே ஜான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். ஸோ 4 பேர் 4 ட்ரெஸ்ஸை அவர் இதை எடுத்துட்டாங்க. ஸோ அவருடைய டர்பனு, அவருடைய ஷாலு ஒவ்வொன்று எடுத்துட்டாங்க. அங்கேயும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்படாதான் இருந்தது. ஸோ 4 பேர் 4 எடுத்துட்டாங்க. அண்ட் ஒரு ட்ரெஸ் மட்டும் அவருடையது, அந்த ஃபுல் கார்மெண்ட் ஒன்று இருந்துச்சு, எந்த தையல் இல்லாத ஒரு கார்மெண்ட், அதையும் அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ ஜீசஸ் வந்து நம்ம நிறையா படத்தில் பார்க்குற மாதிரி, நிறையா ஒரு ஆர்ட் ஃபார்மில் பார்க்குற மாதிரி ஏதோ வந்து அவருக்கு ஒரு ப்ராப்பர்லி க்ளோத்டான விதத்தில் அவர் வந்து சிலுவையில் அழகான விதத்தில் அவர் தொங்கி கொண்டு கிடையாது. ஹி வாஸ் நேக்கட். நிர்வாணமாக அவர் வந்து அந்த இடத்துல வந்து பாவிகளின் நடுவே தொங்கிட்டு இருந்தார். ஒரு பாவமும் செய்யாத தேவ ஆட்டுக்குட்டி அப்படித்தான் நமக்காக மரிச்சார்.
இதை நம்ம பார்க்குறப்ப அந்த காட்சி வந்து நமக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் ஆதாம் வந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ணிடுறான். அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், இம்மீடியட்டாக ஆதாமும் வந்து ஏவாளும் என்ன பண்ணுறாங்க, அவங்க போய் ஒரு புதரில் வந்து ஒளிஞ்சிடுறாங்க. they lost the courage to come and meet God. தேவன் எப்பவும் போல் சாயந்தரம் டைமில் வந்து அவர் வந்து வராரு. பட் ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன இல்லை, ஒரு தைரியம் இல்லை வந்து மீட் பண்ணுறதுக்கு. ஏன்? they are naked. ஆண்டவர் முன்னாடி அவங்க நிர்வாணமாக இருக்கிறாங்கங்கிறத உணர்ந்து ஃபேஸ் கடவுளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது. அதனால் அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பாருங்கள், 3வது அதிகாரம் 9வது வசனம் ஜெனசிஸ் ஆதியாகமம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் வந்து கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்குறாரு. வேர் ஆர் யூ ஆடம்ங்கிற கேட்குறாரு. அதுக்கு ஆடம் 10th verseல என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நான் தேவரீருடைய சத்தத்தை கேட்டதிலே தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணமாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். என்ன பண்ணிருச்சிங்க பாவம்? பாவம் வந்து ஒரு விதமான ஷேமை ஆடம் நீவு கொண்டு வந்துருச்சு. ஒரு இவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் தகுதியற்றவன், ஐயோ நான் எப்படி போய் பார்ப்பேன்னு சொல்லி பாவம் வந்து ஆதாம அப்படி பண்ண வச்சிருச்சு. பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய லைஃப்பில் சின்ன அந்த எஃபெக்டை தான் நமக்கு பண்ணுது. நம்ம சின்னஸாக இருக்கணும், ஆண்டவரை போய் மீட் பண்ண முடியாது. நம்ம we are naked, நம்ம worthless-ஆக இருக்கிறோம். ஆண்டவர் அதை உணர்ந்து என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, ஆடம் அண்ட் ஈவோடைய நேக்கட்னஸை கவர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு ஏதோ இந்த இலையெல்லாம் தைச்சு போட்டிருந்தாங்க. பட் அது வாடிருச்சு, அது ரொம்ப நாள் நிற்கலை. பாருங்கள், நம்மளுடைய பாவத்தை மறைக்கிறதுக்கு, அதை போக்குறதுக்கு, அதை நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம எடுக்கிற டெம்பரரி மெஷர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எதுவுமே நிலைக்காது. nothing will wash away our sin, nothing will cleanse us from our sins. எதுவுமே நம்மளை வந்து சுத்தப்படுத்த முடியாது. அண்ட் ஆண்டவர் அதை ஆதாம் ஏவாள் உணர்த்துகிற விதத்தில், அவங்க உணர்ந்து கொள்ளுகிற விதத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு பலியை செலுத்தி அந்த 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 விலங்கினுடைய தோலை எடுத்து ஆதாம் ஏவாளுக்கு வந்து உடுத்து வைக்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம அதை பார்க்கணும். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவனுடைய மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜீசஸ் அங்கே நேக்கடா சிலுவையில் தொங்கிட்டு இருந்தது எதுக்காக தெரியுங்களா? அவருடைய நேக்கட்னஸ்னால தான், அவருடைய நிர்வாணத்தினால தான் நம்மளுடைய நிர்வாணத்தை ஆண்டவர் கவர் பண்ணார். புரியுதா உங்களுக்கு? ஏன் இயேசு அன்னைக்கு அப்படி தொங்கினார்? ஏன் அவ்வளோ ஹியூமிலியேட்டிங்கான, ஏன் அவருக்கு அப்படிப்பட்ட அநீதி அன்னைக்கு நடந்துச்சுன்னா, நம்ம பண்ண பாவத்தினால் our sin made Jesus hang on the cross like that. ஸோ அன்னைக்கு வந்து அவர் அனிமலை வந்து க்ளோத் பண்ணார். அன்னைக்கு வந்து பாருங்கள், ஒரு 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 ஆடை வெட்டி அதனுடைய லெதர் எடுத்து தோலை எடுத்து வந்து உடுத்து வித்தார். பட் பாருங்கள், அது எல்லாமே டெம்பரரி தான். தேவன் முன்னாடி நம்ம போய் நிற்கிறப்போ நம்மளுடைய க்ளோதிங் இருக்குது பார்த்தீங்களா, we are not prepared. நம்ம அவர் போய் சந்திக்க முடியாது. அண்ட் ஜீசஸ் ஆண்டவர் வந்து அந்த ஆடை வந்து வெட்டினது எல்லாமே இதனுடைய ஒரு நிழல் தான். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் பலியிட்டு அவருடைய நீதியை வஸ்திரத்தை எடுத்து நமக்கு உடுத்து விட்டு ஆண்டவரை இப்போ நம்மளால் சந்திக்க முடியும். யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவனுடைய பலியை விசுவாசிக்கிறாங்களோ இந்த ஜனங்களை எல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்துவோடைய நீதியை கொண்டு உடுத்தி ஆயத்தப்படுத்தி அவங்கள சந்திக்க முடியும். ஸோ கிறிஸ்துவனுடைய மரணம் தான் நமக்கு அந்த கரேஜை, அந்த கட்ஸை வந்து தருது. ஐ மீன் அந்த குவாலிஃபிகேஷன், கட்ஸ் எல்லாம் கிடையாது, பட் அதாவது ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நம்மளை எலிஜிபிள் ஆகுது. ஓகே, ஸோ நமக்கு நீதி கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவனுடைய நீதியினால் க்ளோத் பண்ணப்படாமல் இருக்கிறாங்களோ யாருமே அவங்க தேவனை சந்திக்க முடியாது. எப்படி ஆதாம் வந்து மறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தான் வெக்கப்பட்டு, அதே மாதிரி கடைசி காலத்தில் they will be put to shame. கிறிஸ்துவனுடைய நீதியை விசுவாசிக்காத எல்லாருமே கடைசி காலத்தில் they will be put to shame. ஸோ நம்மளுமே வந்து எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ ரைச்சியஸாக இருங்க, எத்தனை நற்கிரியை எல்லாம் பண்ணுங்கள், உங்களுடைய நம்பிக்கையை தயவு செஞ்சு அதில் வச்சுறேன்.
நற்கிரியைக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது. நம்ம வேதவசனம் அதுக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது. நற்கிரியை நம்ம செய்யணும். நற்கிரியை செய்யறது நல்ல ஒரு விஷயமாகவும் வேதவசனத்தில் சொல்லுது. ஆனால் நம்ம நம்பிக்கை அந்த நற்கிரியையில் என்றைக்குமே இருக்கக்கூடாது. என்றைக்குமே நம்மளுடைய கிரியையை நம்புகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஹோப் எது நம்மளை ஆண்டவர் முன்னாடி போய் நிறுத்துறதுக்கு தகுதி உள்ளவனாகுது? எது? கிறிஸ்துவனுடைய பலிதான், அவருடைய நீதி தான். அவர் நமக்காக பாடு அனுபவித்தாருங்கிறத நம்ம நினைக்கிறப்போ, எனக்கு பதிலாக அவர் நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாருங்கிறத நம்ம நினைக்கிறப்போ, அதை நம்ம விசுவாசிக்கிறப்போ பாருங்க, தட் இஸ் வாட் குவாலிஃபைஸ் அஸ். தெர் இஸ் நத்திங் எல்ஸ் தட் வில் குவாலிஃபை அஸ். ஸோ ஆண்டவர் பாருங்கள், ஸோ இந்த ரோமன்ஸ் இது ரெகுலராக பண்ணுற ஒரு ஆக்ட். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய துணியெல்லாம் எடுத்து இவங்க சீட்டு போட்டு பங்கிட்டாருன்னு இருக்குது பார்த்தீங்களா? அது ஜீசஸுக்கு மட்டும் அவங்க பண்ணுறது கிடையாது. அவங்க எல்லாத்துக்குமே அப்படி தான் பண்ணுவாங்க. யாரெல்லாம் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் இப்படி தான் அவங்க அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இவர் தேவனுடைய குமாரன், இவர் உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் அது அநீதிக்கு எதுவாக க்ரூவலாக விக்கடாக அவங்க பண்ணால் கூட ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் அவர் ஆல்ரெடி முன்குறிச்சிருந்தார். அவர் இதை எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறார். ஸோ மறுபடியும் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? இன்ஜஸ்டிஸ் நடக்குது, பயங்கரமான அநீதி நடக்குது. பட் தேவன் அது மேலே ஆளுகை சேரவராக இருக்கிறார். அவருடைய திட்டம் முழுசாக நிறைவேறிட்டு இருக்குது. பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, ஸோ 4 துணி இருந்துச்சுன்னா எல்லோரும் பிரிச்சிருப்பாங்க. பட் ஏன் சீட்டு போடுறாங்க அப்படின்னா, இப்போ 5வது துணி ஒன்று இருக்குது, ஒரு முழு அங்கி இருக்குதாம். அதானே போட்டிருக்குது, தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்ட ஒரு அங்கி இருந்துச்சாம். ஸோ ஜீசஸ் ஃபுல் ட்ரெஸ் ஒன்று போட்டிருந்தார். அதை அது 5th பீஸ் அது ஒன்று இருந்ததுனால தான் இவங்க எல்லாம் சீட்டு போடுறாங்க. இப்போ இதை பார்க்குறப்ப இது என்ன, எதுக்கு இதை ஜான் எழுதுறாரு? இதில் என்ன பெரிய ஒரு 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 விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் பாருங்கள், மேசியாவுடைய மரணம் எப்படி இருக்குன்னு 1000 வருஷம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு, ப்ராஃபஸை பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த வசனம் நிறைவேறத்தக்கதாக அவங்க இப்படி பண்ணாங்க. ஓகே, எந்த வசனம்? சங்கீதம் 22 எடுங்களேன், 18வது வசனம் பாருங்கள், எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லுதுன்னு. மேசியாவுடைய மரணத்தை பற்றி எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லுதுன்னு பாருங்கள். ஸோ 22:18 பாருங்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் அப்படின்னு சொல்லி thousands of years முன்னாடி இந்த காரியம் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் ஜீசஸோடைய மரணத்தில் அது நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். இது எதுக்கு தெரியுமா? இந்த இன்சிக்னிஃபிகண்ட் டீட்டெயில் மேட்டர்ஸ். எதுக்கு இது இதை நம்ம படிக்கிறப்போ என்னடா இது எதுக்கு இந்த சின்ன விஷயத்தை நம்ம மிகைப்படுத்தி பேசணும்னு நமக்கு தோணும். எதுக்குன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த அநீதியுடைய சின்ன சின்ன ஸ்டெப்பு கூட ஆண்டவர் நிர்ணயிச்சிருந்தது தான். எதுவுமே ஆக்சிடென்டலாக நடக்கவே கிடையாது. God ordained everything. அண்ட் இது நமக்கு என்ன ஹோப்பு தருதுன்னா, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற அநீதியாகட்டும், நீதி உள்ள நல்ல காரியமாகட்டும், நமக்கு விரோதமாக நடக்கிற காரியமாகட்டும், எல்லாமே தேவனிடத்திலிருந்து அவர் பிளான் பண்ணி, அவர் திட்டமிட்டு, அவருடைய நல்ல கரங்கள்லேருந்து வந்துட்டு இருக்குது. ஆண்டவர் மறக்கிறது கிடையாது. நீதிமான் அவர் சோதிக்கிறார், ஆனால் அவர் மறக்கிறது கிடையாது. அவர் அவங்கள கைவிடுறது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது லைக் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, அந்த எக்ஸடஸ்ல 28வது அதிகாரத்தில் பாருங்க, இந்த ஒரே துணியில ஆடை அணிஞ்சிருக்கிறவங்க யார் தெரியுங்களா? யார் அணிவாங்கன்னா, பிரதான ஆசாரியார் தான் அந்த துணியை போடுவாங்க. எக்ஸடஸ் 28வது அதிகாரம் 31, 32 வாசிங்கன்னா, ஒரே துணியில் செஞ்ச அந்த எஃபோர்ட் அவங்க தான் போடுவாங்க. ஸோ ஜீசஸ் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் அவர் உயர தந்தாருங்கிறத யோவான் ஏன் இங்கே குறிப்பிட்டு இங்கே எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு பலியாக மட்டும் இல்லை,
அவர் அங்கே ஒரு பிரதான ஆசாரியா, ஒரு பெர்ஃபெக்ட் ஹை ப்ரீஸ்டாவும் அங்கே நமக்காக இருந்தாருங்கிறத நம்ம அங்கே பார்க்கணும். ஸோ ஜீசஸ் போட்டிருந்த ட்ரெஸ் முதல் கொண்டு காட் பிளான்ட் இட் ஆல்ரெடி. அவருக்கு நடந்த அநீதி, அவர் போட்டிருந்த துணி எல்லாமே ஆண்டவருடைய பிளானுடைய ஒரு பார்ட். இதில் எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது. ஸோ பிரதான ஆசாரியர்கள் தான் அப்படி ஒரு துணியை போடுவாங்க. பாருங்க, இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்தில் ஒரு தடவை பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் இரத்த பலியை எடுத்துகிட்டு போய் இஸ்ரவேலர்களுடைய பாவத்துக்காக அவர் அந்த ரத்தத்தை செலுத்துவார். பாவ பலியா, அதாவது பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக அந்த ரத்தத்தை, அந்த பலியை வெட்டி அவங்க போவாங்க. ஜீசஸ் ஒரு பெர்ஃபெக்ட் ஹை ப்ரீஸ்டா, ஒரு பெர்ஃபெக்ட் பிளட், அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் பலியை செலுத்தி அவர் உள்ளே எடுத்துகிட்டு போனார். ஸோ கிறிஸ்துவனுடைய பலி நம்மளை காப்பாற்றுச்சு. இன்னைக்கு நமக்கு பதிலாக தேவனிடத்தில் நின்றுட்டு இருக்கிறது ஒரு இம்பர்ஃபெக்ட் ஹை ப்ரீஸ்ட் கிடையாது, ஒரு பெர்ஃபெக்ட் ஹை ப்ரீஸ்ட். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பிரதான ஆசாரியாக இருக்கிறார். ஸோ பிரதான ஆசாரியுடைய வேலை என்னன்னா, போய் ஆண்டவர்கிட்ட மன்றாடுறது, ஆண்டவரே எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஜனங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற வேலை தான் பிரதான ஆசாரியுடைய வேலை. அண்ட் எந்த உலகத்தில் இருக்க எந்த மனுஷனும் அதை பெர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா தேவனிடத்தில் மனிதர்களை முழுசாக ஒரு பிரதிபலிக்கணும்னா, அதாவது ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, he should be a perfect man and a perfect God. Jesus was that one. இயேசு தான் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தார். ஸோ அவர் நமக்காக போய் இப்போ இன்னைக்கு பேசுறதுனால பாருங்க, மித்தவங்க யாராவது போய் பேசியிருந்தா ஆண்டவர் கேட்க மாட்டார். பட் கிறிஸ்து போகிறதுனால தேவன் அவருடைய ஜபத்தை கேட்பார். அவர் மூலமாக ஏறெடுக்கிற படுகிற ஜபங்களை அவர் கேட்பார். அதனால தான் நம்ம ஜபம் எல்லாம் பண்ணி முடிச்சு நம்ம என்ன சொல்கிறோம், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வி ப்ரேன்னு நம்ம சொல்கிறோம். இயேசுனுடைய நாமத்தில் நான் கேட்குறேன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு நம்ம பிளைண்டாக என்ன வேணாலும் ஜபம் பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாது. தட் we know the will of Jesus and pray accordingly and God will hear our prayer. ஓகே, ஸோ பாருங்கள், சின்ன சின்ன டீட்டெயில் அதுலேயும் எவ்வளோ கிளியராக ஆண்டவருடைய திட்டம் வெளிப்படுதுன்னு பாருங்களேன். ஸோ இவங்க எல்லாம் பிரிச்சுக்கிறாங்களா? 25 பாருங்கள், 25வது வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோபா மரியாலும் மகதலேனா மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள். ஸோ இப்போ என்ன இது? ஸோ ஜீசஸ் இப்போ நேக்கடாக அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் கீழே 4 விமன் நின்றுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 12 சீஷர்கள் இருந்தாங்க, ஒருத்தர் மறுதளிச்சான், 11 பேரும் ஓடிட்டாங்க. அந்த 10 பேர் வரவே கிடையாது. ஒரு ஆள் யோவான் இப்போ நின்றுட்டு இருக்கிறாரு, நம்ம இப்போ படிப்போம். அதுக்கப்புறம் 4 ஸ்திரீ நின்றுட்டு இருக்கிறாங்க, விமன். பாருங்க, லைக் விமன் ஹூம் வி திங்க் இவங்களுக்கு என்ன புரியும் அப்படின்லாம் சில பேர்லாம் லைக் சொல்லுவாங்க. பட் கிடையாது. விமனுக்கு எவ்வளோ கரேஜஸாக, எவ்வளோ ஸ்ட்ராங்காக தேர் இந்த ஷேடோ ஆஃப் த கிராஸ்ன்னு பாருங்கள். சிலுவையின் அருகே அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இது ரொம்ப ரிஸ்கி. ஏசு கிறிஸ்துவ தெரியுமான்னு கேட்டோன்னே பீட்டர் எனக்கு இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போனார். பட் இந்த விமன் போல்டா 4 பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிக்கிறப்போ 4 பேர் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. 4 விமன், 5 பேர் ஜானோட சேர்த்து இவ்வளோ தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் 4 பேர் விமன் அவங்களுடைய லைஃபைவே ரிஸ்க் பண்ணி அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. அண்ட் யார் யார் அது? ஒன்று மேரி, மதர் ஆஃப் ஜீசஸ். ஓகே, இன்னொருத்தங்க சாலோமே. அதில் அது இங்கே போடல, இங்கே என்னன்னு போட்டிருக்குது? மேரியுடைய சகோதரின்னு போட்டிருக்கு. ஸோ மேரியுடைய சகோதரி யார் அப்படின்னா சலோமேன்னு நம்ம வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அண்ட் சலோமே யார் தெரியுங்களா? ஜெபதியுடைய மனைவி, ஜேம்ஸ் அண்ட் ஜானுடைய அம்மா. இந்த ஜேம்ஸ் அண்ட் ஜானும் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் பரலோகத்தில் எங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு இடம், ரைட் சைடில் ஒரு இடம்னு கேட்டாங்கல்ல, அவங்களுடைய அம்மா, ஜானுடைய அம்மா அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. அவங்க தான் மேரியுடைய சகோதரி அவங்க. அதுக்கப்புறம் கிளியோபாஸுடைய மனைவி. ஆனால் அதுக்கப்புறம் மேரி மகதலேனா. இவங்களுக்குள்ளேருந்து தான் அந்த 7 பிசாசை ஏசு கிறிஸ்து விரட்டி இருந்தார். லூக் 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் அந்த டீம். பாருங்க, இந்த இடத்துல என்ன நிறைவேறது தெரியுமா? சிமியோனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும். சிமியோன் என்ன சொல்லியிருந்தாரு? சைமன் என்ன சொல்லியிருந்தாரு? லூக்கா 2வது அதிகாரம் எடுங்களேன். ஏசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் அவர் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வராங்க பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு.
அப்போ அன்னாள் வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. அப்புறம் சைமனும் வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, லூக் 2:34-35 நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படுத்தத்தக்கதாக இஸ்ரவேலின் அநேகர் விழுகிறதற்கும் எழுகிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகே, ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேலில் வந்து அநேகர் இடரல் அடைகிறதுக்கும் அநேகர் வந்து விசுவாசம் அடைகிறதுக்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜீசஸை வந்து அவர் சொல்லிட்டு 35 அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். மேரியை பார்த்து சொல்கிறாரு, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். சைமன் என்ன சொல்கிறாருன்னா, சிமியன் தமிழில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழந்தையினால நமக்கு பயங்கரமான ஒரு வேதனை வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லி மேரிக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தார். அண்ட் ஜீசஸ் அங்கே தொங்கிட்டு இருக்கிறாரு. மேரி பாருங்கள், நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகன், சின்ன பையன் கூட கிடையாது, 33 வயசு, ஃபுல்லி க்ரோன் அடல்ட் மேன், அண்ட் இந்த ஜீசஸோடையே இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து வந்து அவர் தான் வந்து மூத்த பையனாக இருந்தார். மேரியோடைய ஹஸ்பண்ட் வந்து எப்போ இறந்துட்டார். ஜோசப் வந்து சீன்லேயே நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா அவர் இறந்துட்டார். இயேசு கிறிஸ்து தான் அந்த குடும்பத்தினுடைய எல்லா பொறுப்பு, அந்த பாரத்தையெல்லாம் சுமந்து அந்த ஃபேமிலியுடைய பிரெட் வின்னராக இருந்து அந்த ஃபேமிலிக்கான தேவைகளையெல்லாம் சந்தித்து அம்மாவுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனை, லீடர்ஷிப்பை எல்லாம் தந்தது வந்து இயேசு கிறிஸ்து தான் இவ்வளோ நாளாக. அண்ட் இருக்கிறதுலையே க்ளோஸாக தன்னுடைய மகனை பற்றி அறிஞ்சு பார்த்துருந்தாங்கன்னா அது யார்? மேரி தான். அண்ட் அந்த மேரி எவ்வளோ சந்தோஷத்தை தந்திருப்பாங்க. ஐ மீன் ஜீசஸ் எவ்வளோ சந்தோஷத்தை தந்திருப்பார் மேரிக்கு. ஜீசஸ் மாதிரி ஒரு மகன் எப்படி இருந்திருக்கு நீங்கள் நினச்சி பாருங்க. ஜீசஸ் ஒரு மகனாக இருக்கிறார், எப்படி இருந்திருக்கும் மேரிக்கு? எவ்வளோ ஜாய் இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு சமாதானம் இருந்திருக்கும். அந்த அப்படிப்பட்ட அவங்களுடைய அவ்வளோ அன்பான மகனை யூத ஜனங்கள்லாம் வெறுத்து கொல்றதுக்கு வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க, கொன்னுறாங்க. இப்போ சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. மேரி இந்த சைட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கண்ணு முன்னாடி ஜீசஸ் வந்து ஒரு டெரிபிள் டெத்தை, அவர் வந்து ஹீ இஸ் கோயிங் த்ரூ அ வெரி டெரிபிள் பெயின், பயங்கரமான வலி நோக்குள்ளே அவர் வந்து போய்கிட்டு இருக்கிறார். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, க்ரூசிஃபிக்ஷன் ரொம்ப ரொம்ப மோசமான, ரொம்ப க்ரூவல் கிரிமினல்ஸுக்கு தான் அது தரப்படும். அண்ட் ஜீசஸ் அப்படி நிர்வாணமாக தொங்கிட்டு இருக்கிறார், மூச்செடுக்க திணறிட்டு இருக்கிறார். அவருடைய உயிர் வந்து அப்படியே ஊசல் ஆடிட்டு இருக்குது. அவங்க அம்மா வந்து கீழே நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஷீ இஸ் லுக்கிங் அட் ஹர் சன் டை ஸ்லோலி. அவங்களுடைய ஹார்ட்டில் என்ன ஒரு பெயின் இருந்திருக்கும், என்ன ஒரு கிரீஃப் இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு வேதனையில் வந்து அவங்க அங்கே இருந்திருப்பாங்க. நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. பட் எக்ஸெப்ட் த வேர்ட்ஸ் ஆஃப் சைமன், சிமியோன் சொன்ன வார்த்தைகளை தவிர நம்ம வேறு வார்த்தைகளை கொண்டு அந்த வழியை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அவர் என்ன சொன்னார்? உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். உன்னுடைய சோலில் ஒரு ஸ்வார்டு வந்து இறங்கும், அப்படி இருக்கும் உனக்கு இந்த பையனால் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அண்ட் மேரி வந்து அப்படி ஒரு ஒரு மனவேதனையை அங்கே அடைஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இந்த இன்ஜஸ்டிஸ் நடக்குதா? ஆண்டவருடைய பிளான் நிறைவேறும், ஆண்டவருடைய ப்ராஃபஸி நிறைவேறும். ஓகே, ஸோ ஆண்டவருடைய திட்டம் என்ன ஆகலை? இந்த மாதிரி ஒரு அநீதியான அக்கிரம செயல்னால என்ன ஆகலை? அவருடைய திட்டம் வந்து ஏதாவது குலைஞ்சிருச்சா? கிடையாது. ஹி ஸ்டில் இன் கண்ட்ரோல். God is king, the Lord is king. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ இது நடந்துட்டு இருக்குது. அண்ட் 26 பாருங்க, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்று தமக்கு அன்பாக இருந்த சீஷனையும் கண்டு. ஸோ இப்போ யார் அவர் பார்க்குறாரு? ஜீசஸை தாயை பார்க்குறாரு. அண்ட் தாய்க்கு அருகே நின்றுட்டு இருந்த தனக்கு அன்பான சீஷன். பேர் இங்கே போடலை, பட் it is popularly and widely accepted that the other disciple, the disciple who is standing here is John. யோவான் தான் இங்கே நின்றுட்டு இருக்கிறார். ஸோ யோவானை பார்க்குறாரு, மேரியை பார்க்குறாரு.
அண்ட் தம்முடைய தாயை நோக்கி அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு ஜீசஸ் வந்து சொல்கிறார். மறுபடியும் பாருங்கள், ஜஸ்ட் மேரியோடைய ஷூஸில் இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஷி இஸ் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் grief, sorrow has filled her heart. ஓகே, ஜீசஸை பார்த்து என்னடா இவர் இப்படி இவனுக்கு பண்ணிட்டானுங்களேன்னு சொல்லி அவர் வருத்தத்தில் இருக்கிறாரு. ஜீசஸ் does something amazing. அவர் என்ன பண்ணுறாரு, he is thinking of his mother, he is thinking of his disciples. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு ஸ்டேட்டில் ஜீசஸ் goes on to comfort his mother. I mean, like, look at Christ here. என்ன ஒரு Lord and Savior do we have? Physical trauma, torture, spiritual-ஆன pain, okay? And இதெல்லாம் enormous level அவருடைய உடம்பு தாக்கிட்டு இருக்குது. It's literally like gasping for air. அந்த டைமில் he is not thinking about himself. அவரை நினச்சிட்டு எனக்கு இப்படி வலிக்குதே, என்னை யாராவது காப்பாற்றுங்க, இந்த மாதிரி கிடையாது. இஸ் திங்கிங் அபவுட் ஹிஸ் மதர். ஏன்னா அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்கள் சொல்கிறாரு உமன் அப்படிங்கிறார், ஸ்திரீயே அப்படிங்கிறார். பாருங்கள், இது வந்து ஒரு டெரோகேட்டரி இல்லை வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டேர்ம் கிடையாது. என்னடா அம்மா வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே ஆக்சுவல் வேர்டு அவர் யூஸ் பண்ணுறது என்னென்னா மேடமுக்கு சமமான ஒரு வார்த்தை. ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லான டேர்ம் தான். அண்ட் ஜீசஸ் வந்து அதை சொல்லி அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இதோ உன்னுடைய மகன் அப்படிங்கிறார். ஸோ ஐ எம் லீவிங், நான் எதுக்கு வந்தனோ அந்த வேலையை நான் முடிச்சுட்டேன், நான் கிளம்புறேன். பட் ஹியர் இஸ் யுவர் சன். இப்போ ஜீசஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு ஐ மீன் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இப்போ பாருங்களேன், இயேசு கிறிஸ்துக்கு சகோதரர்கள் இருந்தாங்க, ஒரு ஆள் கூட காணோம் இந்த சீனில். அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு, யாருமே கிடையாது. சொந்த சகோதரர்கள் கூட அவருடைய மரணத்துக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரியும், யாருமே அங்கே வரல. அண்ட் அவங்க அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. ஜீசஸ் வந்து அவங்க அம்மாவை வந்து அந்த சகோதரர்கள்கிட்ட வந்து ஒப்பு கொடுக்கல. அம்மா அவன் உங்களை பார்த்துக்குவான், இவன் உங்களை பார்த்துக்குவான்னு சொல்ல, அவர் யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு, இன்னொரு கிறிஸ்தவன்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. அண்ட் அதில் பேரும் பாருங்கள் எப்படி போட்டிருக்குதுன்னு, இயேசுவுக்கு பிரியமான, இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷனாமா. நான் என்ன சொல்ல வரேன்னா பாருங்கள், மேரி வாஸ் அ பிலீவர். மேரி வந்து ஒரு விசுவாசி. அண்ட் ஒரு விசுவாசியை இருக்கிறதுலையே தேற்ற யார் முடியும் அப்படின்னா, only a fellow believer can do it. புரியுது? நம்ம ரத்த சொந்தம் கூட they are not as close to us as a brother in Christ, as a sister in Christ. அதனால தான் வந்து நம்ம கிறிஸ்டியன்ஸாக நம்ம இருக்கிறோமா, we cannot have friends who don't know Christ. லாங் ரன்னில் இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், பட் ரொம்ப டீப் இன்டிமேட் லெவலில் வந்து நம்மளால் யாரோடையும் கனெக்ட் ஆக முடியாது எக்ஸப்ட் கிறிஸ்டியன்ஸ். ஃபெல்லோஷிப் வந்து இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன் ஃபார் அஸ். தட் இஸ் வேர் ஆர் லைஃப் இஸ். உங்களுக்கு வேற கிறிஸ்டியனுடைய ப்ரெசன்ஸில் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரிஜாய்ஸ், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கெட் கம்ஃபர்ட், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அ ஃப்ரெண்ட், இன்னொரு கிறிஸ்டியன் கிட்ட உங்களால் அந்த மாதிரி ரிலேட் ஆக முடியலைன்னா, தென் த கொஸ்டின் இஸ், ஆர் யூ ட்ரூலி அ கிறிஸ்டியன்? நீங்கள் உண்மையாலுமே அப்போ கிறிஸ்தவனாக இருக்கிறீங்களாங்கிறது தான். பாருங்க, லைக் மேரி பசங்கள்லாம் இருக்கிறாங்க. அண்ட் மேரி வந்து she said okay for this. மேரி agreed to what Jesus said. இயேசு வந்து இதோ உன்னுடைய மகன் சொன்ன உடனே she was glad to have John as a son. அவங்க ரெசிஸ்ட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ பயங்கரமான ட்ராமா போய்கிட்டு இருக்கிறப்போ ஜான் மாதிரி ஒரு டிசைபிள் தான் அவங்களை கம்ஃபர்ட் பண்ண முடியும். A man who loved Jesus Christ. இதே அவங்க பசங்கிட்ட போயிருந்தா அவங்க என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, நான் தான் சொன்னேன்ல அவன் வந்து பைத்தியம் மாதிரி பேசிகிட்டே இருந்தான், அவனை ஒரு நாள் கொண்டுருவாங்கன்னு, பாருங்க கொண்டுட்டான், இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிறிஸ்டியனுடைய ஹார்ட்டை வந்து அவங்க ரட்சிக்கப்படாதவங்கனால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம உங்களுடைய லைஃப்பில் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, இஃப் யூஆர் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் ட்ரபிள், பாவத்தில் இல்லை வந்து ரொம்ப ஒரு துயரத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, கோ டு அ கிறிஸ்டியன்.
லைக் எங்கே இருப்பாங்க? they will be in church. Church is a place where Christians come together. Find friends in the church. Have friendship in the church. ஏன்னா that is where you can truly know Christ. அங்கே தான் you can truly receive comfort. அங்கே தான் உங்களுக்கு உண்மையான ஆறுதல் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் இயேசு அதை அறிந்திருந்தார். தன்னுடைய மாமுக்கு, தன் மதருக்கு, மேரிக்கு அவங்க வேற எங்கே போனாலும் அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்காது. அதனால் சொல்கிறாரு, ஜானை பார்த்து சொல்கிறாரு, இதுதான் அவனுடைய சன். என்ன எப்படி பார்த்தீங்க அது மாதிரி அவங்க பாருங்க. எவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் பாருங்களேன் கிரைஸ்டுக்கு, டிசைபிள் மேலே. அண்ட் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நமக்கும் ஒருவர் மேலே ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்களா, நம்ம சங்கடமே பட தேவையில்லை. தேர் லைக் ஆர் ஓன் பிரதர்ஸ். சொந்த தம்பி அண்ணங்கிட்ட கூட நம்ம அவ்வளோ க்ளோஸாக பழக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்டை, ஒரு பாண்டு வந்து டெவலப் ஆகாது. பட் கிறிஸ்து இருக்கிறப்போ அப்படிப்பட்ட ஒரு அன்பு நேச்சுரலாக வருது. பாருங்க, ஜான் என்ன சொல்றாரு 27வது வசனத்தில். அவர் அங்கே நின்றுட்டு ஐயோ என்னை வேற இப்போ கோத்து விட்டாரு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஜானுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. பின்பு அந்த சீசனை நோக்கி, இப்போ மேரி பாஸ் சொல்றாரு இதோ உன்னுடைய மகனுங்கிறாரு. அண்ட் ஜானை பாஸ் சொல்றாரு அதோ உன் தாய் என்றார். அண்ட் இம்மீடியட்டா பாருங்க ஜானுடைய ஹார்ட் பாருங்க என்ன பண்ணுதுன்னு. இம்மீடியட்டா அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இம்மீடியட்டா he was eager to accept her as his own mother. He was eager to obey Jesus Christ. And இதில் நம்ம சர்ச்சுக்கு இதில் ஒரு இடத்துல நான் வந்து if I zoom something and show you அப்படின்னா என்னன்னா, look at what kind of home John had. யோவானுக்கு இருந்த வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு பாருங்க. ஒரு ஏதோ அரை மணி நேரம் சாப்பிட வச்சு அனுப்பிச்சுட்ருப்பான்னு ஜீசஸ் சொல்ல, தம்பி இவங்க தான் உன்னுடைய அம்மா, நீ வந்து இவங்களை பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப என்ன அர்த்தம்னா, இவங்களை உன்னுடைய அம்மா மாதிரி ட்ரீட் பண்ணு, வீட்டுக்கு கூட்டு போ. பாருங்க ஜான் இங்கே அதானே பண்ணுறாரு, நேராக வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. ஸோ ஜான் ஹேட் அ ஃபேமிலி. ஜானுக்கு வந்து மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி இருக்குது. அண்ட் இன்னொரு அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க ஒரு கிறிஸ்டியன் கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் லைஃப் லாங் இங்கே தான் இருக்கிறாங்க மேரி. ஃபேமிலியோடைய அந்த மைண்ட் செட் பார்த்தீங்களா? அப்புறம் கிறிஸ்டியன் ஹோம் அப்படி இருக்கணும். திஸ் இஸ் வாட் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ். சும்மா ஒரு நேரம் சாப்பாடு நம்ம தர்றது கிடையாது, ஒரு சாக்ரிஃபிஷியல் சர்வீஸ். கிறிஸ்தவர்களுக்கு எதுக்கு வீடு தரப்பட்டிருக்கு தெரியுமா? உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, வாடகை வீடு இருக்குது, வீடுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் ஃபார் யூ டு லிவ் கம்ஃபர்டபுளி. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு சேர்த்துட்டு லைக் பெருசாக ஒரு எஸ்டேட்டை வந்து வாங்கி வச்சுக்கிறது கிடையாது. இட் இஸ் ஃபார் தி அதர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃபார் தெம் டு கம் இன்டு யுவர் ஹோம். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு வீடை தராரு. பாருங்க எவ்வளோ சாக்ரிஃபிஷியல் சர்வீஸ் தேவைப்படும் தெரியுமா? யாரோ ஒருத்தங்கள நம்ம கூட்டிகிட்டு வரோம், ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம வீடே அட்ஜஸ்ட் ஆகுது. நம்ம வீட்டுடைய ஃபினான்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், சாப்பாடு சமைக்கிற விதத்தை நம்ம மாற்றணும். என்னுடைய ப்ரேயர் என்னன்னா, நான் இதை படிக்கிறப்ப நான் என்ன யோசனை அனுப்புகிறேன், எங்கள் சபையில் மே த ஹோம்ஸ் ஆஃப் அவர் பீப்புள் பி ஓப்பன் லைக் திஸ். Christian homes should be like this, a warm, welcoming place where we find sacrificial serving. So it needs a lot of sacrifice. And John was willing to do it. யோவான் உடனே வந்து அதை பண்ணுறதுக்கு வந்து சொன்ன உடனே ஓகே ஆண்டவரே ஒரு மாதம் மட்டும் இங்கே இருக்கட்டேன், நான் கொஞ்சம் ரெடியெல்லாம் பண்ணிட்டு பண்ண வரேன், அப்படி கிடையாது. அப்போவே அந்நேரமே அவர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறார். அந்த ஈவெண்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக மேரி வந்து போனது யோவானுடைய வீட்டுக்கு தான். ஏன்னா அவங்களுடைய ஒய்ஃப் அங்கே என்ன பண்ணல, இந்த அம்மாவை ஏன் நீ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு இல்லை. ஹி வாஸ் ஏபிள் டு டேக் ஹர் ஹோம். அந்த மாதிரி ஒரு வீடு. இப்போ நம்ம முன்னாடி இருக்க கொஸ்டின் என்னன்னா, வாட் கைண்ட் ஆஃப் ஹோம் டு யூ ஹேவ்? இஸ் யுவர் ஹோம் a welcoming place for Christians? வர முடியுமா?
So have the heart of Christ. Be willing to sacrifice, people. ஸோ பாருங்கள் 28ல் ஸோ போகிறாரா. அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். ஸோ இயேசு கிறிஸ்துக்கு தெரிய வருது, ஓகே அவர் இந்த பூமியில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் அவர்கிட்ட எதிர்பார்த்த எல்லாத்தையும் 1 by 1 எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அண்ட் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஒரு ப்ராஃபஸி இருக்குது. அண்ட் அதுவும் இட் ஹேஸ் டு கம் ட்ரூ. அந்த ப்ராஃபஸி என்ன, எதை பற்றி அப்படின்னா, மேசியா எப்படிப்பட்ட மரணத்தை அடைவார் அதை குறித்து ஒரு ப்ராஃபஸி இருந்துச்சு. அண்ட் அந்த ப்ராஃபஸி நிறைவேறணுங்கிறதுக்காக அவர் என்ன சொன்னார், ஐ ஆம் தர்ஸ்டி அப்படிங்கிறார். இப்போ அவர் அப்போ அதுக்கு நடிக்கிறார்னு அர்த்தம் கிடையாது. ஹி வாஸ் ட்ரூலி தர்ஸ்டி. அண்ட் அட் த சேம் டைம் அந்த வேத வாக்கியம் நிறைவேறதுக்காகவும் அவர் அதை சொல்கிறார், நான் தாகமாக இருக்கிறேனுங்கிறாரு. எந்த வேத வாக்கியம் பாருங்கள், சங்கீதம் 69 எடுங்களேன், 20, 21 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நிந்தையின் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, அதனால் தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இது வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டது, ப்ராஃபஸை பண்ணப்பட்டது. மேசியா இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தான் அடைவார். கம்ஃபர்ட் பண்ணுறது கூட ஆள் அங்கே இருக்க மாட்டாங்க. அவர் பயங்கரமான நிந்தையை வந்து மாக்கரியை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அநேக வேதனையை அவர் பாடுபட்டு இருப்பார். அண்ட் யாருமே அங்கே பரிதபப்படுறதுக்கு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அவரை தேற்றுறதுக்கு கூட அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களாம். மேசியா இப்படித்தான் மரிப்பாருன்னு சொல்லி இருந்துச்சு. கரெக்டாக ஜீசஸுடைய டெத்தில் நம்ம அதை பார்க்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார். ஜீசஸ் when he said thirsty, தண்ணியை யாரும் தர இன்ஸ்டட் என்ன தந்தாங்க தெரியுங்களா? கொஞ்சம் கூட வந்து ஈவிறக்கம் இல்லாமல் மார்க்க 15வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து அப்படி when he said he was thirsty, உடனே போய் ஒரு சார் வைனை, ஒரு கசப்பான காடியை வந்து தராங்க. அது எதுக்கு தருவாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உடனே செத்தரக்கூடாதுங்கிறதுக்காக தர்றது, இன்னும் கொஞ்சம் பெயினை கோத்ரூ பண்ணுறது. ஏன்னா லைக் நம்ம மார்க்கை படித்தோம்னா தெரியும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எதுக்கு தராங்கன்னா, எலியவை கூப்பிடுவார், பாப்போம் கூப்பிடுவாரா மாட்டாரா, கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் உயிரை வந்து கொஞ்சம் பிடிப்போம், அதனால் இதை தருவோன்னு சொல்லி தராங்க. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் எந்த விதத்துலையுமே நல்லது கிடையாது. பாருங்கள் எவ்வளோ குரூவலான அக்கிரமக்காரர்கள் கீழே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஜீசஸ் இஸ் லைக் ஹி இஸ் டையிங், அப்படி துடிச்சு செத்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் ஈவாக இருக்கிறதா என்ன யோசிப்பாங்க, சீக்கிரமாக செத்தா போதுண்டான்னு நினைப்பாங்க. பட் அந்த டைம்லேயும் இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு சாகட்டுன்னு சொல்லி ஒரு காடியை வந்து கலந்து அந்த கசப்பான ஒரு இதை தராங்க. அண்ட் இதுவுமே நடக்கிறப்ப எவ்வளோ அக்கிரமமாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு, எவ்வளோ க்ரூவலான ஆக்டாக இருக்குது. பட் இதுவுமே இட் வாஸ் பார்ட் ஆஃப் காட்ஸ் பிளான், தேவனுடைய ஒரு திட்டமாக இருந்துச்சு. திஸ் வாஸ் அ பிளான் ஆஃப் காட். 29 பாருங்களேன், காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது, அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். புரியுதா அவங்களோட எவ்வளோ விக்கடான ஆக்ட் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகுதுன்னு. ஸோ ஜீசஸ் said he was thirsty but nobody gave him water. யாருமே வந்து அவரை கம்ஃபர்ட் பண்ணலாங்க, யாருமே அவர் மேலே இறக்கமே அங்கே பாராட்டல. அதுக்கப்புறம் திஸ் வாஸ் அ லாஸ்ட் திங். ஏசுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஓகே நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அவரை பற்றி எழுதின எல்லா ப்ராஃபஸையும் அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். மேசியாவை பற்றி என்னவெல்லாம் இருக்குமோ எல்லா இதையும் செக் பாக்ஸ் மாதிரி எல்லாத்தையும் அவர் வந்து நிறைவேற்றிட்டார். அதுக்கப்புறம் 30th verse பாருங்களேன், இயேசு காடியை வாங்கின பின்பு ஜீசஸ் என்ன சொன்னார், முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அண்ட் திஸ் இஸ் ஹவு
He gave up his life. பைபிள் என்ன சொல்லுது? ஜீசஸ் டைடுன்னு சொல்ல, அந்த மாதிரி கிடையாது. இயேசு கிறிஸ்து விக்டோரியஸா, நான் வந்த வேலையை நான் வெற்றிகரமாக முடிச்சிட்டேன், now I give up my life. இயேசு கிறிஸ்துவோட உயிரை யாரையுமே எடுக்கல, அவராக ஒப்பு கொடுத்தார். He gave his life. யாருக்கும் அவருடைய உயிரை எடுக்க அதிகாரம் இருக்கு இல்லை, அவர் தான் அதை தராரு. அதை எடுத்துக்கொள்றதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னார். பார்த்தீங்களா? ஜஸ்ட் லைக் he said, அவர் சொன்ன மாதிரியே அவருடைய ஜீவனை அவர் தரார், அவர் ஒப்பு கொடுக்குறார். ஏன்னா அதை ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாம் முடிந்ததுங்கிறார். எவ்ரிதிங் இஸ் ஓவர் நவ். என்ன? வாட் இஸ் ஓவர்? என்ன முடிஞ்சது? என்ன முடிஞ்சதுன்னா, மனுஷனை மீட்கிறதுக்கு தேவனுடைய அவருடைய திட்டம் முடிஞ்சது. பைபிளில் இருக்கிற அந்த ப்ராஃபஸி என்னை பற்றி சொல்லியிருந்தது பார்த்தீங்களா, அது எல்லாம் நான் நிறைவேற்றி முடிச்சிட்டேன். மனிதனுக்காக ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக வாழ்ந்து முடிச்சிட்டேன். அண்ட் தேவன் வந்து என்ன சொன்னார்? கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ப்ரே பண்ணுறாரு, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்குங்க அப்படின்னு. எந்த பாத்திரம்? தேவனுடைய கோபாக்கின, பாவத்தின் மேலே அவருடைய கோபாக்கின இறங்குச்சு. அந்த பாத்திரத்தை முழுசா இயேசு குடிச்சு முடிச்சிட்டார். நமக்காக சிலுவையில் எல்லா பாவத்துக்காகவும் எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் தண்டனையை அனுபவிச்சு முடிச்சிட்டார். இனி நம்ம ஏதாவது பண்ணுறதுக்கு இருக்கா? எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் லெஃப்ட் அன்ஃபினிஷ்ட். ஏதாவது நான் பண்ணணும், நான் வந்து லைக் நீதியை சம்பாதிக்கிறதுக்கு, என்னுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீ ஏதாவது பண்ணணுமா? எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் தேர். ஜீசஸ் finished everything. எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏர்ஜ் இருக்குதுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த வசனத்தை நினச்சிக்கோங்க. ஐயோ நான் இதை பண்ணோம், ஐயோ நான் இதை பண்ணோம், எப்படியாவது கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு, அவர்கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு பெறுறதுக்கு, பிராயச்சித்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது நான் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏர்ஜ் இருக்குதுன்னு வைங்களேன். ஜஸ்ட் திங்க் ஆஃப் திஸ் verse where Jesus said it is finished. முடிச்சிட்டாரு. ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த முடிக்கப்பட்ட அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, the finished work of Jesus. இதை விசுவாசிக்கிறவங்க தான் தேவனிடத்தில் நம்ம ஃபைனலாக நம்ம போய் நிற்க முடியும். இதை விசுவாசிக்காமல், கிறிஸ்து எனக்காக எல்லா நீதியும் சம்பாதிச்சிட்டாரு, என்னுடைய பாவமெல்லாம் அவருக்குள்ளே வந்து தண்டிக்கப்பட்டுருச்சு, கழுவப்பட்டுருச்சுன்னு நீங்கள் விசுவாசிக்காமல் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா, யூ ஹாவ் நோ ஹோப். நமக்கு எந்த ஒரு ஹோப் கிடையாது ஃபார் பீப்புள் ஹூ லிவ் லைக் தட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ பாருங்கள், எவ்ரி சிங்கிள் மைன்யூட் டீட்டெயில். ஜீசஸ் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, இவங்கெல்லாம் வந்து சீட் ஆடினது, பிலாத்து வந்து மேல் பலகையில் எழுதி ஒட்டினது, யூதர்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணது, இயேசு கிறிஸ்து வாரினால் அடிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து மேரி கீழே நின்றுட்டு இருந்தது, அண்ட் ஃபைனலாக வந்து ஜீசஸ் நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னது. இந்த சின்ன 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 இன்சிக்னிஃபிகண்ட் மைன்யூட் டீட்டெயில்ஸ் ஜான் ஏன் இங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா, ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் காட் இஸ் ப்ரெசன்ட் ஈவன் வென் இன்ஜஸ்டிஸ் இஸ் ஹேப்பனிங். அநீதி உள்ள காரியம் நடந்துட்டுருக்கிறப்ப கூட தேவன் ஆண்டுட்டுருக்கிறார். ஹீ இஸ் ரூலிங் அண்ட் ஹீ இஸ் இன் கம்ப்ளீட் கண்ட்ரோல். அண்ட் தேவன் எதுக்கு வந்து ஆண்டுட்டு இருக்கிறார், எதுக்கு வந்து அவர் சிங்காசனத்தின் மேலே வீட்டு இருக்கிறார் தெரியுமா? ஸோ தட் எவ்ரி திங் ஒர்க்ஸ் டுகெதர் அவுட் ஃபார் த குட் ஆஃப் ஹிஸ் பீப்புள். அதாவது எல்லா காரியமும் தேவனுடைய ஜனங்களுக்கு நன்மைக்கேதுவாக மாற்றுறதுக்காக அவர் ஆண்டுட்டு இருக்கிறார். ஸோ அநீதியான காரியங்கள் நடந்தால் கூட யூ கேன் பி அஷ்யூர்ட், நீங்கள் ஒரு விஷயத்தை குறித்து ரொம்ப உறுதியோடு இருக்கலாம். என்னது? God is in control. and அவர் எல்லா நீதியையும், அவர் நீதியுள்ள அழகான உங்களுடைய நன்மைக்கும் அவருடைய மகிமைக்கும் அவர் அதை எல்லாத்தையும் வந்து மாற்றிடுவார். ஸோ அநீதியை அனுபவிக்கிறீங்களா? ஜீசஸ் மாதிரி பேஷண்ட்டாக இருக்கு. இயேசு கிறிஸ்து இதனால தான் அவருக்கு நல்லா தெரியும், ஓகே ஆண்டவர் ஆளுகிறாருங்கிற அந்த அறிவு அவருக்கு இருந்ததுனால தான், அந்த ஒரு உணர்த்துதல் அவருக்கு இருந்ததுனால தான் அவர் இது எல்லாத்து மத்தியிலையும் அமைதியாக இருந்தார், சாந்தமாக இருந்தார், பதறல. அவர் வந்து உடனே வந்து ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகலை. அவர் எங்கேயுமே வந்து வாய் தவறி தேவையில்லாத அவர் வந்து பேசணும். நம்ம ஃபர்ஸ்ட் பீட்டரில் நம்ம அதான் நம்ம பார்க்கணும். அவர் வந்து வையப்படும் பொழுது பதில் வையாமல் இருந்தார்.
அவர் வந்து எல்லாம் துன்புறுத்திட்டு இருக்கிறப்ப அவர் யாரையும் மிரட்டி ஏய் இங்கே பாரு அப்படின்னாலாம் எதை சொல்லல. ஹி வாஸ் காம். எங்கேருந்து அப்படி ஒரு சமாதானம் அவரோட இருதயத்தில்? உலகத்தில் இத்தனை அநீதி நடந்துட்டு இருக்கிறப்ப எங்கேருந்து அவருக்கு வந்துச்சு? பிகாஸ் ஹி நியூ காட் இஸ் இன் கண்ட்ரோல். அவர் நினச்சதை தவிர வேறு எதுவும் நடக்காது. ஹி இஸ் அப்சல்யூட்லி இன் கண்ட்ரோல். அண்ட் ஒரு கிறிஸ்டியனுக்கு வந்து அநீதியின் மத்தியில் தேவன் தர்ற பயங்கரமான ரிவார்டு என்ன தெரியுங்களா? கிஃப்ட்டு, சூப்பர் நேச்சுரல் பீஸ். மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாத சமாதானம் நமக்கு இருக்கு. அதுக்குன்னு அநீதியை பார்க்குறப்ப நம்ம பாட்டுக்கு வந்து ஆலேஸ்வலன்னு சொல்லிட்ட மாதிரி அந்த மாதிரி கிடையாது. ஓ அதெல்லாம் நடக்கிறப்ப எதுவுமே நம்ம சைட்லேருந்து பண்ணாமல் இப்போ நம்மளால் பண்ண முடியும்னா வி ஷுட் டூ இட். அந்த அநீதியை நிறுத்துறதுக்கு எதாவது பண்ண முடியும்னா நம்ம பண்ணணும். ஆனால் இப்போ சில காரியங்கள் நம்ம பார்ப்போம், நம்மளுடைய கண்ட்ரோல்லே அது இருக்காது. அண்ட் அந்த மாதிரி டைம்ஸில் வி ஷுடன்ட் பி ஹோப்லெஸ். என்னடா உலகம் இது எங்கே போய் முடியுமோ, அகால காலம், இது என்னென்னமோ காலம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிடையாது. அது என்ன ஏதோ ஒரு காலம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. ஹோப்லெஸ்ஸாக கிடையாது, பயந்துட்டு கிடையாது. we know that God will work out all things for the good of his people. and அந்த மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் காமோட we should firmly believe in God. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஜீசஸுடைய க்ரூசிஃபிக்ஷன், அந்த அரெஸ்ட், எல்லாத்துலேயும் நம்ம பார்க்குறது என்ன? தட் காட் டிசைன்ட் எவ்ரிதிங். இயேசு கிறிஸ்துவுக்கே எப்படின்னா, ஃபார் த கிரேட்டஸ்ட் இன்ஜஸ்டிஸ், பயங்கரமான அநீதியில் தேவன் இவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்கிறார். நமக்கு நடக்கிற அநீதியெல்லாம் வந்து ஒரு பெரிய அநீதியே கிடையாது. ஆனால் ஆண்டவர் கண்டிப்பாக அதுலேயும் இருக்கிறார். இதை பார்த்து இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் அநேக நேரத்தில் துன்மார்க்கர்கள் செழிக்கிறப்போ, அவங்களுடைய திட்டங்கள் நிறைவேறப்போ, ஆண்டவரே அவங்க போடுற ஈவில் பிளான்ஸ், ஆண்டவரே அது வந்து when it comes true, when it happens, ஆண்டவரே எங்களுக்கு வந்து சில டைம் ஆண்டவரே நாங்கள் கலங்குறோம் ராஜா. சில டைம் ஆண்டவரே we are afraid, ஆண்டவரே we get anxious. பட் ராஜா, நாங்கள் கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை, அவருடைய மரணத்தை நாங்கள் பார்க்குறோம். யூஆர் அன் ஆப்சல்யூட் கண்ட்ரோல். எல்லாத்தையும் நீங்கள் ஆளுகை செய்வீங்க, எல்லாத்து மேலே நீங்கள் இருக்கிறீங்கிறத நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு இது ஒரு பயங்கரமான சமாதானத்தை தருது ராஜா. நீங்கள் ஜஸ்ட்டு உட்காந்து பார்க்குறவர் மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த காரியங்களை நியமிக்கிறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி போட்ட திட்டம் நிறைவேறதுக்கு எதுவும் இதெல்லாம் நடத்திட்டுருக்குறீங்க. ஸோ நத்திங் ஹேப்பன்ஸ் apart from what you have already designed. நீங்கள் போட்ட திட்டத்துக்கு மாறா, அதுக்கு விரோதமாக எதுவும் நடக்கிறது கிடையாதுன்னு நாங்கள் பார்க்குறோம். ஸோ யூ ஆர் ஆக்டிவ்லி தேர், ப்ரெசன்ட் இன் ஆல் ஆஃப் அவர் லைஃப்ஸ் ஸ்ட்ரகிள் அண்ட் டிஃபிகல்ட் டைம்ஸ். எங்களுடைய எல்லா வாழ்க்கையில் இருக்கிற துக்கமான துயரமான சம்பவங்களில் கூட நீங்கள் இருக்கிறீங்க எங்களோட. இது எங்களுக்கு சமாதானத்தை தரும். இந்த சத்தியங்களை விடுதலையாகட்டும். ஆண்டவரே, நீங்கள் இருக்கிறதுனால லார்ட், நாங்கள் கோபப்பட்டு நாங்கள் எதையும் சாதிக்க தேவை கிடையாது. நாங்கள் பழி வாங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. வெஞ்சன்ஸ் இஸ் மைன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. பழி வாங்குதல் என்னுடையதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆண்டவரே, நாங்கள் இன்ஜஸ்டிஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறப்ப ஹெல்ப் இஸ் நாட் டு ஆண்டவரே ஆக்ட் இன் அ கார்னல் ஃப்ளஷ்லி மேனர். பட் ஆண்டவரே, தொடர்ந்து பொறுமையோட நாங்கள் ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்து சமாதானமாக உங்களுடைய ஆளுகையில் நாங்கள் வந்து எங்களுடைய விசுவாசத்தை வச்சு நாங்கள் ஜஸ்ட் பேஷண்ட்டாக இருக்கணும் ராஜா. நீங்கள் எங்களை பார்த்துக்குவீங்க. சர்ச் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் ராஜா. இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.